பெல் டாஸ்கோட செகண்ட் பஸ்ஸர் அடித்தோடனே ஓடி போய் எல்லாரும் ஸ்டோன்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்டோன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த வாட்டி ராணவ் வந்து போயிட்டு ஜெஃப்ரி பக்கத்தில் இருந்து பவித்ரா கிட்டேருந்து ஸ்டோன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணும்போது ஜெஃப்ரி தடுக்கிறாரு. அப்போ ராணவை பின்னாடி இருந்து ராணவோட இடது கையை பிடிச்ச ஒரு நீட்டாக பிடிச்சி இழுக்கிறாரு, மடக்கிறாரு. அதில் தான் ஷோல்டர் லாக் ஆகிருக்கு. அதில் அப்படியே ஜெஃப்ரி வந்து கீழே வந்து விழுறாரு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வலது கையில் தானே லேண்ட் ஆகி விழுந்தான், எப்படி இடது கையில் ஏதாச்சுன்னு. அதுக்கு ஒரு சீன் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜெஃப்ரி வந்து ராணவோட இடது கையை பிடிச்சி வளைக்கிறது நமக்கு க்ளீனாக தெரியும். அது இன்டென்ஷனலாக அன்இன்டென்ஷனலாங்கிறத பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அந்த இடத்துல இல்லை. பட் விளையாடும் போது அவர் கண்டிப்பாக இடது கையை பிடிக்கிறதுனால தான் ஜெஃப்ரி ராணவ் வந்து இப்படி விழுறாரு. விழுந்த உடனே பாவம் அப்படி கத்துறாரு. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் காலையில் பயங்கரமாக முத்துவை போட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. முத்து இருக்கிறதே இந்த பக்கம் கன்வேயர் பெல்ட் பக்கம். ஸோ அந்த பக்கம் பக்கத்தில் இருந்தது வந்து சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும் 2 பேரும் நடிக்கிறானாங்க. சரி, இதை விட என்னென்னா, யாரும் ஹெல்ப்புக்கு வர வேண்டாங்கிற மாதிரி, யாரும் ஹெல்ப்புக்கு வர ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்க, யாரும் ஹெல்ப்புக்கு வர வேண்டாம்னு ஜெஃப்ரி கையை வேற காட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடிப்புன்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அன்ஷிதாவும் நடிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஜாக்லின் மட்டும் நடிக்கலை, அவன் நடிக்கலைன்னு ஜாக்லின் மட்டும் அங்கேருந்து கத்துறாங்க. அப்போ தான் அருண் வந்து ஹெல்ப்புக்கு வராரு. அருண் வந்து ஹெல்ப்புக்கு வந்தோடனே பின்னாடியே விஜய் விஷாலும் ஓடி வராரு. ஓடி வந்து 2 பேரும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ராணவை மெடிக்கல் ரூம் கூட்டு போகிறப்ப ராணவால் கை பிடிக்கவே முடியல. ஒரு நிமிஷம் ராணவ் வந்து அம்மான்னு கத்தும்போது நமக்கே வந்து ஐயோ அம்மான்னு வழியில் அப்படி துடிக்கிறாரு. பட் யாருமே ஹெல்ப்புக்கு வரலன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இப்போ வந்து கேமை ஒரு ஹால்ட்டில் வச்சுருக்கும் போது விஜய் விஷாலுக்கும் அருணுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. அருண் சொல்கிறாரு, இப்போ தான் ஆரம்பிச்சது, அரை மணி நேரத்துலேயே ஒருத்தன் அவுட்டு அப்படின்னோடனே அப்படிலாம் பிராண்ட் பண்ணாதங்கிற மாதிரி விஜய் விஷால் சொல்கிறாரு. அதுக்கும் அருணுக்கும் விஜய் விஷாலுக்கும் பயங்கரமாக சண்டை வருது. சண்டை வரும்போது ஜாக்லின் சொல்கிறாங்க அருண் கிட்ட, அவன் சொல்கிறது உன் நல்லதுக்காக தான் சொல்கிறான், நீ புரிஞ்சுக்கோ அருண், நீ நினைக்கிறது தான் எல்லாரும் கரெக்டுன்னு சொல்லணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்தது. அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.